அஞ்சலியோட குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கு. அழைய நிறுத்தவே இல்லை. என்னம்மா இது, குழந்தை இப்படி அழுவுது, எப்படிம்மா அழைய நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெச்சினா கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் தெரியலடி அம்மா, நீ என்னை வளர்த்தல, குழந்தை எதுக்கு அழுதுன்னு கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தூக்கம் வருது, என்னால் குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது, தூக்கவும் முடியாது அப்படின்னு ரெச்சினா சொல்கிறாங்கம்மா. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, குழந்தை அழைய நிறுத்தவே மாட்டுதுமா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பேச்சோட அக்கா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், குழந்தை இவ்வளோ கத்துது, இப்படி கத்த விட்டால் குழந்தைக்கு நாக்க வரட்டிக்கும்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்காமல் கூட நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்குறாங்க. தூக்கிட்டு சின்ன பிச்சை அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை அழுதில்ல, பால் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்படி போய் பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா பால் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. குழந்தை அழிய நிறுத்துற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கொஞ்சம் அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்காங்க. பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்கும்போது அப்படியே மேலே டவல் போத்திட்டு அப்படியே புட்டி பாலை கொடுக்குறாங்க ரெஜினா. வாங்கி அஞ்சலி குடிக்க வைக்கிறாங்க. குழந்தை அப்படியே அழைய நிறுத்திடுச்சு. உடனே குழந்தையே கேட்குறாங்க பேச்சோட அக்கா. வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்ன இது பால், என்ன பால் கொடுத்த, நீ தாய்ப்பாலாக கொடுத்த, பவுடர் பால் வாசனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தாய்ப்பால் தான் கொடுத்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாரு, தாய்ப்பால் தான் கொடுக்கணும், பவுடர் பால்லாம் கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. சரி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டு போன உடனே கொஞ்ச நேரத்துலேயே குழந்தை பயங்கரமாக அழுது. என்ன இது, குழந்தை அழகத்தை நிறுத்தவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சும் வராங்க. கொடுங்க குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அழைய நிறுத்துறாங்க. ஆனால் நிறுத்தவே முடியல. என்ன ஆச்சு குழந்தைக்கு, என்ன பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பேச்சு. இல்லை அவள் தாய்ப்பால் கொடுத்தேன்னு சொல்கிறான், ஆனால் அது தாய்ப்பால் மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ பவுடர் பால் வாசனை தான் வந்தது, எனக்கு அப்பயே சந்தேகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சோட அக்கா. அதை கேட்டோடனே பேச்சுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அஞ்சலி இங்கே வா, குழந்தை அழகத்தை நிறுத்தவே இல்லை, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அஞ்சலி ரெச்சினா ரெண்டு பேருமே வராங்க. வந்தவொடனே பேச்சு கேட்குறாங்க. என்ன பால் கொடுத்த குழந்தைக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாய்ப்பால் தான் கொடுத்தேன், உன்னை பார்த்தா தாய்ப்பால் கொடுத்தா மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே ரெச்சினா வராங்க. அவளுக்கு பால் வரல, அது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, பால் இல்லைன்னா பிறந்ததுலேருந்து நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தானே குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு பால் வரல, அதனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முன்னாடியே சொன்னால் நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்போ குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்து தானே ஆகணும், இப்போ என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் சுடுதண்ணி கொடுத்தா கொஞ்ச நேரம் தான் குழந்தை அழகி நிறுத்தும், அதுக்கப்புறம் எனக்கு எப்படிக்கா பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போய்ட்டு முத்தலக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, கொஞ்சம் பால் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க. பேச்சு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நான் போய் எப்படிக்கா கேட்க முடியும், என்னெல்லாம் கேட்க முடியாதுக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான்லாம் போய்ட்டு முத்தலக பால் கொடுன்னு கேட்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. சரி வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம், போய் ஃபஸ்ட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு போய் கேளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே போகிறாங்க. போயிட்டு அப்படியே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸ்வேதா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அஞ்சலி ரெஜினா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போகிறாங்க. என்னம்மா இந்த குழந்தை இப்படி பண்ணுது, அழைய நிறுத்தவே மாட்டுது, ஐயோ குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே அப்படின்னு அஞ்சலி ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரெஜினா சொல்கிறாங்க, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, முத்தழகோட குழந்தையாச்சே, யார் பெற்றாங்களோ அவங்ககிட்ட தானே இருக்கும், உங்ககிட்ட எப்படி இருக்கும், கஷ்டம்தான், பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸ்வேதா யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி முத்தழகிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குழந்தை அழகு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது, அழைய நிறுத்தவே இல்லை, அஞ்சலிக்கு மில்க் வரல, அதனால் வந்துட்டு பால் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு சுடுதண்ணி கொடுத்துருக்கோம், கொஞ்ச நேரம் தான் அழைய நிறுத்தும், அழையத்தால் எவ்வளோ நாள் நம்ம சுடுதண்ணி கொடுத்தே காப்பாற்ற முடியும், பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது, பவுடர் பால்லாம் கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பால் வந்து கொடுக்க யாராவது ஆள் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக சொல்கிறாங்க. ஸ்வேதா அப்படியே முத்தலுக்கு பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஏக்கமாக அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. முத்தலகம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தை வேறு இப்படி அழுதுகிட்டு இருக்கே, பச்சை குழந்தையாச்சு எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதே தெரியல முத்தலகம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்ன குழந்தை அது என்ன பண்ணும், அஞ்சலி கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, ஒரு தாய் மாதிரியே பார்த்துக்கிறது கிடையாது, குழந்தைய கத்த விட்டுட்டு இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஸ்வேதா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா வராங்க. வந்து முத்தலகிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு முத்தலகு, குழந்தை வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நீயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு தெய்வம் மாதிரி தான் நீ, அதில் ஒரு தப்புமே கிடையாது, எவ்வளோ பேருக்கு தாய்ப்பால் இல்லைனா எவ்வளோ பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக நல்லது தான், அதில் எந்த தப்புமே இருக்காது, தாய்ப்பால் மட்டும்தான் சுத்தமானது, அதில் ஒரு கெட்டதுமே இருக்காது, நீ கொடு முத்தலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்தலகு யோசிக்கிறாங்க. சரி குழந்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குழந்தைய வாங்குறாங்க. வாங்கிட்டு பால் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பேச்சு, அவங்க அக்கா ஸ்வேதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தையும் அழைய நிறுத்திடுச்சு. அங்கே வந்து அஞ்சலி ரெஜினா வராங்க. என்னம்மா இங்கே நடக்குது, ஐயோ நான் பால் இவ கொடுக்குறாளே என்ன இது அப்படி சொல்கிறாங்க. பின்ன பெத்தவ பால் கொடுக்காம வேற யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. என்னம்மா இது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு அஞ்சலி ரெஜினா